வணக்கம். சிறகடி காசை சீரியல்ல ஸ்ருதியோட அம்மாவுக்கு ரோகிணி பணம் எடுத்து வந்து குடுக்குறாங்க. அவங்க போயிட்டதுக்கப்புறம் மனோஜ் கேட்குறாரு, "உனக்கு அந்த பணம் ஏதுன்னுட்டு?" "நான் தாலி செயின் அடகு வச்சு தான் அந்த பணம் வாங்கிட்டு வந்து குடுத்தேன்ட்டு." "ஏன் அப்படி பண்ணேன்னு?" கேட்கும்போது, ஸ்ருதிகிட்டயும் அவங்க அம்மா எதற்கையும் உங்களோட மான மரியாதை கௌரவம் போகக்கூடாது, அதனால தான் நான் அதை அடகு வச்சு தான் எடுத்துட்டு வந்து குடுத்தேன்னு சொல்லும்போது, அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு முத்து மேலே கோவப்படுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லைப்பா, ஸ்ருதியோட அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணியெல்லாம் அவன் திட்டியிருக்கான்ட்டு. அதை கேட்டு எதுக்காக நான் அப்படி பண்ணான்ட்டு எல்லாருமே முத்து பிடிச்சி திட்டுறாங்க. ரவி சுருத்தி ஒரு பக்கம் பேசுகிறாங்க, நாங்கள் நல்லா வியாபாரம் ஆகிடக்கூடாது, நாங்கள் முன்னுக்கு வந்துடக்கூடாது தான் நம்ம பண்ணுறீங்கன்னுட்டு மனோஜ் ரோகிணி ஒரு பக்கம் முத்துவை திட்டுறாங்க. இவங்க ஆளாளுக்கு மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது. அதனால எல்லாருமே முத்து பிடிச்சி திட்டுறாங்க. ஒரு பக்கமாக மீனாவும் முத்து மட்டும் ஒரு பக்கம் நின்று வாதாடுறாங்க. மற்றவங்க எல்லாருமே முத்து பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் இதுமாரி வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது கைகால பார்க்குற அளவுக்கு போது அவங்க அப்பா திட்டுறாரு, "ஏன்டா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒருத்தன் எதுக்காக இங்கே இருக்கேன்? குடும்பம்னாக்கா இப்படிலாம் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களாடா? ஒரு குடும்பத்துலேருந்து ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு." அவங்க வேணும்னே தப்பா அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க ஏதாவது செய்யணுன்னாக்கா அவங்களா செஞ்சுருக்கணும், உங்களை கேட்டுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கணும்ன்ட்டு மீனா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அது கேட்டதும் விஜயா திட்டுறாங்க, "நீ தான் அவனை தூண்டி விட்டு சண்டை போட வச்சுட்ருக்கியா? குடும்பத்தில் யாரும் நிம்மதி ஏற்கூட மாட்டீங்களான்ட்டு." விஜயா வந்துட்டு ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, "பாவமா நீ எதுக்காகமா அந்த மாதிரி பண்ணன்ட்டு? அந்த இடத்துல எப்படி அதை விட்டுட முடியும்? அந்த குடும்பத்துக்காகவும் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் முத்து இந்த மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவருக்கு நல்ல புத்தி இல்லை. அவர் கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தேன், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க முடியுமா? அவர் கெட்ட புத்தின்னு சொல்லும்போது எனக்கா கெட்ட புத்தின்னு நினைக்கிறேன்னுட்டு முத்துவும் மீனா ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணுறாங்க. இப்போ இவ மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டு இருக்காளா, இதை சம்மந்தி பார்த்தா என்ன ஆகுறது? இவ பெரிய இடத்து பொண்ணுன்னுட்டு விஜயா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மீனா கூட தான் எவ்வளோ நாளாக வெறியன் தாலி தான் போட்டுக்கிட்டு இருக்கா கயிறை, அது மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லும்போது, எவ்வளோ அவளை ஒன்றான்ட்டு கேட்கும்போது இங்கே மீனா முகம் மாறிப்போது. "போது நிறுத்துங்க, எப்படி பார்த்தாலும் நீ பண்ண தப்புடா. எங்ககிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை ரவி ஸ்ருதிக்கிட்ட சொல்லியிருக்கணும், யார்கிட்டையுமே சொல்லாமல் நீயா முடிவெடுத்தது தப்புன்னுட்டு அவங்க அப்பா திட்டிட்டு போய்ட்றாரு. இவர் சமையல் காட்டில் வந்து உட்காராரு. மீனா வராங்க. "ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்ட்டு?" அவங்க தான் என்னை கொத்த சொல்கிறாங்கண்ணா, நீயும் அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, "ஆமாங்க, அவங்க வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பத்தில் நீங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடணும் தான் அவங்க பண்ணியிருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் மாமா சொன்ன மாதிரி நீங்களா முடிவெடுத்துருக்கக்கூடாது, வீட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சுருக்கணும்." சொல்லும்போது, அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு ஃபோன் வேறு பண்ணி திட்டிருக்கீங்க, அதனால் இவங்க எல்லோரும் மேலே கோவமாக இருக்காங்க. முதல்ல நீங்கள் இந்த கோவத்தை தூக்கி தூரம் வைங்க, எல்லாமே சரியாக போடுன்ட்டு மீனா அட்வைஸ் பண்ணுறாங்க. "பரவாயில்லையே, உனக்கும் எல்லாத்தையும் இந்த அளவுக்குலாம் யோசனை பண்ணி தெரியுதான்னு?" சொல்லும்போது, "ஆமாம், உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுமா? பூ கட்டுற எனக்கு மட்டும் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களான்ட்டு ரெண்டு பேருமே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க. இதே நேரத்தில் ஸ்ருதி ரவிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, "உங்கள் அண்ணன் மாறவே மாட்டாரா? எங்கள் அம்மா அனுப்புனாருனாக்கா நம்மக்கிட்ட சொல்லியிருக்கணும், மாமா கிட்ட சொல்லியிருக்கணும், எதுவும் பிரச்சனை வராமல் தடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்ட்டு." ரவி சொல்கிறாரு, "உங்கள் அம்மா பண்ணது தப்பு தான், அண்ணன் பண்ணது தப்பு தான், எப்படி பார்த்தாலும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லாட்டி எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும், அவங்கள அவள் அனுப்புனது தப்பு தானேன்னுட்டு." ஆமான்ட்டு இவங்களும் சொல்கிறாங்க. "அப்போ நீங்கள் இது பப்ளிக்கில் சொல்லியிருக்கலாமே." சொல்லும்போது, அந்த இடத்துல நான் சொன்னேன்னாக்கா உன்னை விட்டு கொடுத்த மாதிரி ஆகும், உன் குடும்பத்தை விட்டு கொடுத்த மாதிரி ஆகும், அந்த இடத்துல உனக்கு சங்கடமாகும், அதனால நான் சொல்லலான்ட்டு இவர் சொல்லும்போது, அதை கேட்டு இவங்க சந்தோஷமாயிட்டு, "பரவாயில்ல, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் குடும்பத்தை விட்டு கொடுக்காம நடந்துக்கிறீங்களா, எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்ட்டு." இவங்க சந்தோஷப்படுறாங்க. விஜயா அண்ணாமலைக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. "பாருங்கள், தினம் தினம் இவனால் ஒரே பிரச்சனை, பாவம் இவ பெரிய எடுத்து பொண்ணு ரோகிணி, அவள் மஞ்சள் கயிறை போடுற அளவுக்கு இவன் பண்ணிட்டானேன்னுட்டு, ஏன் அவன் மட்டும் தான் மஞ்சள் கயிறு போட்டுட்ருக்காளா? ரொம்ப நாளாமே நான் மஞ்சள் கயிறு போட்டுக்கிட்டு இருக்கலாம், அது உனக்கு கண்ணுக்கு தெரியலன்னு." சொல்லும்போது இவங்க திட்டுறாங்க. தினம் தினம் அவங்களால சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, அவங்கள தனி கொடுத்தன வச்சிடலாம் சொல்லும்போது இவர் திட்டுறாரு, "எப்போ பாரு நீ அதே சொல்லிக்கிட்டு இருக்காத, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதன்ட்டு." அவர் திட்டுறாரு. ப்ரோமோவில் மீனா உடம்பு சரியில்லைன்ட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்ட்டு விஜயா வந்து திட்டுறாங்க, "உனக்கு தனி ரூம் கேட்குதான்ட்டு." அவங்கள வலுக்கட்டாயமாக வெளியே எடுத்துகிட்டு வராங்க. எதிரில் முத்து வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்தது இவங்க ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்று போகிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.